அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முதல்ல பாருங்க. 19% மக்கள் சொல்லியிருக்காங்க பாஜக தான் அதிகமான இடங்களை வெல்லும் அப்படின்ட்டு. 27% மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ பாருங்க சார், திமுக அடுத்து யாருன்னா நாங்கள் தான் சார், அங்கே எப்படி கில்லி மாதிரி அண்ணன் அண்ணாமலை தலைமையில் அங்கே எப்படி சீரி பாய்ந்து செயல்படுறோம் அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களை வெல்ல போவது. தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஜெயிக்கும் நீங்க கேட்டீங்கன்னா பாஜக அணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு 27% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா கேண்டிடேட் இன்னைக்கு தூங்க போயிட்டாங்க பிஜேபியில் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 20% எடுப்பாங்க. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, ஒருத்தர் கூட வேலை பார்க்கல சார், ஒன்றும் 10 பைசா நாட்டில் சார், எல்லாம் தூங்கிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தா கூட 20% வாக்கு வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்க. அதிமுகவுக்கு 94 தொகுதிகள், அதோட குறைக்க நான் நினைக்கல, பாப்போம். ஆனால் திமுகவுக்கு 110 தொகுதிகள். ஓகே, இப்போ நான் ஏன் இந்த வீடியோ ஷோ பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் நிறைய பேர் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்களை ஒரு நியூட்ரலான ஜேர்னலிஸ்ட், உண்மையை மட்டும்தான் பேசுறாரு, அவர் சொல்ற கருத்து எல்லாமே உண்மை, அவர் சொல்ற டேட்டா எல்லாமே உண்மை, அவர் சொன்ன எலெக்ஷன்ல அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த டேட்டாவெல்லாம் ஷோ பண்ணேன். ஸோ 2021 2024 எலெக்ஷன் தேர்தல் களத்துல அவரும் இருந்தாரு, நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே நடக்கல. இவர் தான் தாவேகாவுக்கு 200 தொகுதியில டெபாசிட்டே கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஆள். கடைசியில் இவரோட தேர்தல் முன்னாடி இவர் சொன்ன கருத்து கணிப்புகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கருத்து கணிப்புகள்ல பாஜகவுக்கு ஆதரவா டாலிஸ் கொடுத்துருக்காரு. ஆனா எதுவுமே நடக்கல. அதனால இவர் வந்து ஒரு அதிமுக பாஜக அது சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றாரு. அதனால அவங்கள எதிர்த்து யார் யார் அரசியல்ல வந்தாலுமே அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு. இவரோட கிரெடிபிலிட்டி அவ்வளவுதான். இவரோட இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்தீங்க இல்லையா, அதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது பாஜக கூட்டணி 27% வாக்குகளை பெரும் மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஆனா ஆக்சுவலா களத்துல அப்படி ரெஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் வெறும் 11% தான். ஸோ ஓவரா ஒரு ஹைப் கொடுத்துதான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டாரு. அதுல மொத்தமும் தோத்து ரொம்ப மோசமான ரிசல்ட்டை பெற்றாரு. ஆனாலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு இன்னொரு வீடியோ போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம தொடர்ந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. அண்ட் ரெண்டாவது, பிஜேபி 20% வாக்குகளை எவ்வளவு மோசமான நிலைமையில தேர்தல் அணுகுனாலும் வாங்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் வெறும் 11% தான். ஸோ இதுல நம்மளுக்கு அவரோட கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்றது தெரியுது. மூணாவது, அந்த வீடியோட லைன்ல நீங்க பார்த்தா இருக்கும், 2021 அதிமுக 94 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெறும் 66 தான். ஸோ தொடர்ந்து தான் ஒரு சார்பான ஒரு பத்திரிகையாளராக தான் முன்னிலைப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய கருத்துக்கள்ல எதுலையுமே ஃபேக்ட் இருக்காது. இவர் வந்து ஒரு மீடியம் லெவல் சவுக்கு சங்கர் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இவர்கிட்ட எந்த விதமான ஃபேக்டும் இருக்காது. அண்ட் அவரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து ஒரு RSS பாஜக ஆதரவாளர், இப்போ அதிமுக ஆதரவாளரா தொடர்ந்து இருக்காரு. ஏன்னா அதிமுக பாஜகவோட பி டீமா தான் இங்க இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ ஆனா இவர் வந்து எதை வேணா உளரட்டும், எதை வேணா பேசட்டும், ஆனா உண்மைக்கு புறமா தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்களை இவர் சொல்லிட்டு இருக்காரு. தாவேகா 200 தொகுதிகள் மேல போட்டியிலே இல்லை, டெபாசிட் எழுக்கும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை ஓட்டர்ஸ் கிட்ட இவர் பேசியிருக்காரு? பாஜக 6 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால்தான் இவர். அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். 6 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும், அண்ணாமலை உறுதியா வெற்றி பெறுவார், நயினார் நாகேந்திரன் உறுதியா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னால்தான் இவர். அது எதுவுமே நடக்கல. அவர் சொன்ன வாக்கு சதவீதத்துக்கு கிட்ட கூட பாரதிய ஜனதா கட்சியும் வரல, அதோட கூட்டணியும் வரல. ஸோ ஓவராலா இவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட்டரா தான் இருக்காரு. ஆனா எனக்கு என்னன்னா, இவ்வளவு மோசமா கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க, அது நடக்கவே இல்லை ஒரு தேர்தலில். இப்போ பக்கத்து மாநிலம் கேரளால இந்த மாதிரி கருத்து கணிப்பாளர்கள் ஏதாவது முடிவுகளை வெளியிடுறாங்க, அது நடக்கல அப்படின்னா அடுத்தடுத்து மீடியாஸ் வந்து அவங்கள மதிக்காது, மக்களும் பார்க்க மாட்டாங்க அவங்கள. ஆனா தமிழ்நாட்டுலதான் ரொம்ப ஆச்சரியமா கருத்து கணிப்புகள் மோசமா போனாலும் அது நடக்கலனாலும் தொடர்ந்து அவங்கள வந்து ஒரு கருத்து கணிப்பாளர், பெரிய பேச்சாளர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கரே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லர் தான், உண்மையான விஷயங்கள் கூட நிறைய பொய்ய கலந்து பேசுறவரு. இன்னொரு ஃபார்ம் வந்து ரங்கராஜ் பாண்டே, பாஜகவிற்கு ஆதரவான கருத்துக்களை அப்படியே மடைமாற்றி பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பொலிட்டிக்கலி ஒரு அவேரான கம்யூனிட்டியா சோசியல் மீடியால மாறல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அண்ட் இவர் சொன்னதெல்லாம் எங்கேயுமே நடக்கல. அண்ட் அவருடைய சேனல் சாணக்கியா டிவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவை விட்டு விலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வெக்கமே இல்லாம
பொய்யான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி போட்டாங்க. அவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு, அந்த மாதிரியான எண்ணம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, அது பொய்யான செய்தி அப்படின்ட்டு. ஒரு சோசியல் மீடியால ஒரு செய்தி நிறுவனம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சாணக்கியான்றது ஒரு பாஜகவினுடைய ஒரு தேர்தல் பரப்புரை சேனல் தான். அவர் செய்தி நிறுவனம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. செய்தி நிறுவனமா இருந்துச்சு அப்படின்னா எல்லா நியூஸையும் ஃபேக்ட் செக் பண்ணி உறுதியானதா அப்படின்றது போடணும். ஆனா இங்க இருக்கிற பெரும்பாலான செய்தி சேனல்கள் அதை பண்றது கிடையாது. எவனும் ஏதோ சொல்லி வைப்பான், அதெல்லாம் நியூஸா போட்டுட்டு இருப்பாங்க. இந்த தகவல் அந்த தகவல். இது சிபிஐ கேஸ்ல பார்த்தோம். சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்வி வெளியில யாருக்குமே தெரியாது, 2ஆம் கட்ட அதிகாரிகளுக்கு கூட தெரியாது. ஆனா இங்க இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க, கிடுக்குப்பிடி கேள்வி. அதெல்லாம் தேவையா? இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அவங்க வந்து தங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. செய்தி மீடியாக்கள் அப்படிதான் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல போய் பாருங்க, எங்கேயாவது இந்த மாதிரி நியூஸ் வருமா? இங்கதான் வரும். ஏன்னா அவ்வளவு அறிவாளிகள் செய்தி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளோ அந்த அறவைக்காடுகள் தான் எல்லாம் செய்தி ஆசிரியர்களா எல்லா சேனல்லையும் உட்கார்ந்துட்டு இருக்கு. டிபேட் நடத்துற ஆள்ல இருந்து சாதாரண செய்தி வாசகர்ல இருந்து எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்தவர் அரமெண்டலா தான் இருப்பாரு. அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. சோ செங்கோட்டையன் கட்சியை விட்டு விலக போறாரு அப்படின்னு எதன் அடிப்படையில இந்த சாணக்கியா டிவி வெளியிட்டுச்சு அந்த செய்தியை? அவங்க வெளியிட்டது மட்டும் இல்லாம மறுப்பு அறிவிக்கை செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டாரு. அந்த அறிவிப்பை எடுத்து அதையும் ஒரு செய்தியா போடுறாங்க. அப்ப போட்டதே நீங்க தான், இதையும் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க்னு போட்டுக்கிறாங்க. ஸோ சாணக்கியா டிவிலாம் ஒரு செய்தி நிறுவனமா அப்படின்றது கேள்விக்குறி. ஸோ அடுத்தது தேர்தல் புறக்கணிப்பு. தாவேகா தேர்தலை புறக்கணிக்க போறதா இதே இந்த அதிமுக பாஜகவினுடைய பி டீமா இருக்கிற அந்த சேனல் தான் வந்து போட்டுது. அப்புறம் இன்னைக்கு வந்து தாவேகாவினுடைய தேர்தல் அறிவிக்கை குழு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க அதுக்கான அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள் இருக்கலாம், ஃப்ரீ பைஸ் அண்ட் மற்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிவிப்பு வரும்போது அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவையும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் யாரு எந்த நியூஸை சொன்னாங்கன்னே தெரியல. இந்த சாணக்கியா டிவி அப்படின்ற பி டீம் தேர்தலை புறக்கணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி போட்டுட்டு இருக்கு. ஸோ மீடியா துறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு துறையா போயிடுச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னமும் சில பேர் அதை நம்பிக்கிட்டு ஐயோ தாவேகா தேர்தலை புறக்கணிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா இந்த அரசியலுக்குள்ள பாக்குற இளைஞர்களுக்கு கொஷின்ஸ் வருது. நீங்க வந்து ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். தினத்தந்தி, சாணக்கியா டிவி இவங்க எல்லாருமே ஒரு 10% உண்மையை தான் பேசுவாங்க. தாவேகாவினுடைய அந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு அவங்க ஒரு ஆள் தான் போட்டிருக்காங்க செய்தி, அது உண்மையே கிடையாது. யார் அந்த தகவல் கொடுத்தா? தகவல்னு போடுறாங்க இல்லையா? நியூஸ் 18 தமிழ்நாடுன்னு ஒரு சேனல் இருக்கு. 90% பொய்யை மட்டுமே பேசுற சேனல் அதுதான். எல்லாத்துலயுமே தகவல்னு போட்டு முடிப்பாங்க. யாரு கொடுத்தா, எங்க கொடுத்தா, என்ன ஃபேக்ட் செக் பண்ணாங்க, எதுவுமே கிடையாது. அந்த செய்தி கட்டமைப்புல வந்து 3ஆவதா ஒரு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரின்சிபல்ஸ், ஃபேக்ட் செக். அதை பண்ணிட்டு தான் ஒரு செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிடணும் அப்படின்றதுதான் அந்த தகவல் தொடர்பு துறை அது சார்ந்து படிக்கிறவங்களுக்கு வழங்கப்படுற ஒரு விதி. ஆனா இப்ப இருக்கிற சேனல்ஸ் அதை பண்ணுதான்னு கேட்டா இல்ல. டிஆர்பிக்காக எதை வேணா போடுவோம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே தன்னோட ஆசையை வெளிப்படுத்திருக்காரு தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவா அவர் நிறைய பேசிட்டு இருக்காரு இல்லையா? அது எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ஆதரவாளர்கள் தாவேகாவுக்கு வாக்களிக்கும்னு நினைக்கிற மக்கள் மத்தியில தன்னை வந்து ஒரு நியூட்ரலான ஆளா காட்டிட்டு எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் நெருங்கும் போது விஜய் ஜெயிக்க மாட்டாரு, அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வருவார். பச்சையான நரேட்டிவ். அது வந்து நல்ல நாலேஜபிளான பர்சன்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு மோசமான ஒரு செய்தி நிறுவனம் சாணக்கியா டிவி அண்ட் அதை நடத்துற ரங்கராஜ் பாண்டே அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் இது போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கூட்டணி அறிவிப்புகளை பத்தி நம்ம பார்ப்போம். இது எஸ்டிமேட்டட் கூட்டணி. இவங்களா கூட்டணியா கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன் இந்த டேட்டாவை. ஸோ முதல்ல 3 பிரதான கூட்டணிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தேர்தல் காலத்துல மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படுது அண்ட் ஆதரவு இருக்கிற கூட்டணிகள். ஒன்று வந்து தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி, 2 திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, 3வது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ. அதிமுக கூட்டணி இந்தியா, டிவிகே வந்து டிவிகே பிளஸ் அப்படின்ட்டு அந்த கூட்டணி இருக்கு. இதுல தாவேகா வந்து 201 தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. 2வது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸும் 19 தொகுதிகளில் தாவேகா கூட்டணியில போட்டியிடலாம். இவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றத என்னோட எஸ்டிமேஷனா இருக்கு. பார்ப்போம் 23க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. டேட் எஸ்டிபிஐ 6 தொகுதிகள்லையும், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் 6 தொகுதிகள்லையும், ஏஐஎம்ஐஎம் அந்த பார்ட்டி வந்து
ஒரு 3 தொகுதிகள்லையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் தாவேகா 234 தொகுதிகள்லையுமே கூட்டணியோட போட்டியிடுவது உறுதியாகுது. தாவேகா உறுதியா 200 தொகுதிகளுக்கு மேல நிற்கும் அப்படின்றதுதான் அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்ற விஷயமா இருக்கு. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி. இங்க திமுக 177 தொகுதிகளில் போட்டியிடும். இந்திய தேசிய காங்கிரஸ் 38 தொகுதிகள்லையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 5 தொகுதிகள்லையும், சிபிஐ சிபிஎம் தலா 2 தொகுதிகள்லையும், மக்கள் நீதி மையம் 2 தொகுதிகள்லையும், மதிமுக 2 தொகுதிகள்லையும், தேமுதிக 4 தொகுதிகள்லையும், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகள்லையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு வருவோம். இங்க அதிமுக 134 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக 65 தொகுதிகள்லையும், பாமக 16 தொகுதிகள்லையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 11 தொகுதிகள்லையும், ஃபார்வர்ட் பிளாக் அண்ட் இன்னும் சிறிய கட்சிகள் சிலது இருக்கு அதிமுக கூட்டணிக்கு போறவங்க, இந்த ஏசி சண்முகம் அந்த மாதிரி கட்சிகள்லாம், இவங்கெல்லாம் வந்து ஒரு 8 தொகுதிகள்ல அதிமுக சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரதான 3 கூட்டணிகள்ல அதிக தொகுதிகள்ல போட்டியிடும் கட்சி எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் 201 சீட்ல போட்டியிட்டு மக்கள் மத்தியில பெரிய ஆதரவோட களத்துல நிக்க போது. திராவிட முன்னேற்ற கழகம் 177, அவங்க வந்து ஒருவேளை சீட்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா இதர கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக 140 சீட்டுக்கு மேலாம் கண்டெஸ்ட் பண்ணாது. ஏன்னா பாஜக குறைஞ்ச அளவு அவங்க 80 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. 65 சீட்டு ஃபைனலிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2021ல இந்த மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் நான் போட்டேன், அது மாதிரிதான் வந்தது. ஸோ இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ள டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் தாவேகா கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி அவர் வரலன்னாலும் அவர் கட்சி சார்ந்த அந்த ஓட்டுகள் வந்து தாவேகாவுக்கு தான் வரும். ஏன்னா கூட்டணியே வைக்காம அமமுகவோட 4% வாக்குகள் தாவேகா பக்கம் வரப்போகுது அப்படின்றது உறுதியாகுது. தொண்டர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. அவங்க நிச்சயமா அதிமுக பிளஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டர்ஸ் தான் அவங்க. திமுகவுக்கும் வாக்களிக்க போறது கிடையாது. அதனால தாவேகாவுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. ஸோ அந்த ஓட்டு உறுதியா தாவேகாவோட ஓட் பேங்க்ல ஆட் ஆக போகுது. ஸோ அவர் வந்தாலும் வரலனாலும் அந்த ஓட்டு வரப்போகுது. ரெண்டாவது, எஸ்டிபிஐ வந்து திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுது. ஆனா இப்ப அவங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ எஸ்டிபிஐக்கு ஒரு நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. 1% 2% அவங்க சக்திக்கு ஏற்ப அந்த சில இடங்கள், திண்டுக்கல் மாதிரியான இடங்கள்ல அவங்க கொஞ்சம் வலுவா இருக்காங்க. ஸோ அந்த கட்சி வந்துச்சு அப்படின்னா சில இடங்கள்ல தாவேகாவுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும் முஸ்லிம் ஓட்டர்ஸ் மத்தியில. மூணாவது, புதிய தமிழகம். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஏற்கனவே மாநாடு ஒண்ணு போட்டாரு. அதுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த முறை திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை ஓரம் கட்டிட்டு புதிய ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமா அந்த இடத்துக்குள்ளார தாவேகாவை தான் அவர் ஆப்ஷனா வச்சு பேசுறாரு. ஸோ அவர் ஒட்டப்பிடாரம் இது மாதிரியான ஒரு 6 தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் அதையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஏஐஎம்ஐஎம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. வட மாநிலங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் முஸ்லிம் மத்தியில ஆதரவான ஒரு கட்சி அது. ஸோ அவங்க தமிழ்நாட்டுல பல தேர்தலா தனிச்சுதான் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை தாவேகா கூட ஒரு 3 தொகுதிகள் வாங்கி அவங்க நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா இருக்கிற வாணியம்பாடி, ராமநாதபுரத்துல சில தொகுதிகள், அது மாதிரி தேனியில ஒரு தொகுதி இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஓட் ஷேர் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேனி மாதிரியான இடங்கள்ல முஸ்லிம் கணிசமா இருக்கிற சில பகுதிகள் இருக்கு. ஓவராலா இல்லைனாலும் அந்த இடங்கள்ல ஒரு சீட்டு கொடுத்து நிக்க வைக்கலாம். ஸோ இப்படிதான் அந்த கூட்டணி அரித்மெட்டிக்கானது போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி, சி.வி. சண்முகம், இவங்க 2 பேரும் இந்த இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தார் இல்லையா, அதை வந்து ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருக்காங்க. கொச்சையா என்ன, நீங்க ஓசியில போறீங்க, ஓசியில உங்களுக்கு வந்து சிலிண்டர் தரோம்னு சொல்லியிருந்தோம், நீங்க ஓட்டு போடல, இப்போ உங்களுக்கு ஓசியில அறிவிப்பு வந்திருக்கு, நீங்க வந்து ஜாலியா உங்க கணவரோட போலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த திட்டம்லாம் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க இதை பேசி இன்னும் வர்ற அந்த கொஞ்ச நஞ்ச ஓட்டையும் தடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் ப்ரூவ் ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதிமுகவினுடைய டெபாசிட் இழப்ப அந்த தலைவர்களை உறுதி செய்வாங்க. தொடர்ந்து கட்சியிலேருந்து ஆட்களை நீக்கிறாங்க. அங்கேருந்து வெளியேற கிளை செயலாளர்கள், அடிமட்டத்துல ஒர்க் பண்ற பூத் ஏஜென்ட்ஸ்ல இருந்து பெரிய தலைவர்கள் வரையும் எல்லாருமே தாவேகாவுக்கு தான் பெரும்பாலும் போறாங்க. ஏன்னா அது 2வது அதிமுகவா உருவாயிருச்சு. திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பெரிய கட்சியா களத்துல தெரியுது. இப்போ நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷனா பாத்தீங்கன்னா தாவேகா புதிய கட்சி வெற்றி பெறுமா, எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, எதுவுமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா நீங்க வந்து ஃபீல்டுல போய் மக்கள் கிட்ட பேசி, ஒரு 10 பேரா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தாவேகா வலுவான ஒரு அரசியல் சக்தியா தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அப்படின்ட்டு.
ஸோ வெளிப்படையா இந்த சேனல்ல உட்கார்ந்துட்டு டிவி டிபேட்லயும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த பழைய விஷயங்களை கிணற்று தவளைகளா கண் குருடர்களா பேசிட்டு இருக்கிற இந்த அரசியல் விமர்சகரோட கருத்து எதுவுமே மக்கள் மத்தியில ஒரு 1% கூட தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ இந்த அரசியல் களம் இப்படிதான் சுழல போகுது. அண்ட் நம்ம பார்த்துருக்கிற டேட்டா, இது வரைக்கும் நம்ம பல கருத்து கணிப்பு முடிவுகளை போட்டாச்சு மாவட்ட வாரியம். செகண்ட் ரவுண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அந்த வீடியோஸையும் நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்படிதான் இந்த டேட்டா அப்படிதான் இருக்கு. ஸோ சோசியல் மீடியா நெரேட்டிவ்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்கள் மத்தியில நீங்க பேசி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆட்சி மாற்றம் உறுதியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசியல்ல இந்த மாதிரியான போலி ஊடகவியலாளர்களோட முகத்திரையை கிழிக்க வேண்டியது நம்மளுக்கு அவசியமான ஒண்ணா இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய பேரை நான் எக்ஸ்போஸ் பண்றேன். இப்போதைக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு இது போதும், இதுக்கு மேல பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. ஸோ இப்படிதான் இந்த அரசியல் களம் போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.